ஒரு பெரிய காட்டின் நடுவே பசுமை சூழ்ந்த ஒரு ஆற்றில் முத்துச்சிரிப்பு என்ற பெயர் கொண்ட ஒரு முதலை வாழ்ந்தது. மற்ற முதலைகள் போலவே அது வலிமையானதும் வேகமானதும் தான். ஆனால் சிறிய வித்தியாசம் இருந்தது. அது சாப்பாட்டை விட அறிவு மீது அதிக ஆர்வம் கொண்டது. காட்டில் யார் என்ன செய்கிறார்கள், யார் எப்படி வாழ்கிறார்கள் என்றெல்லாம் அறிந்து கொள்ள விரும்பும் புத்திசாலி முதலை. அதே ஆற்றின் கரையில் சித்ரா என்று பெயர் கொண்ட ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்தது. குரங்குகளுக்கு வழக்கமான குட்டி குட்டி சலசலப்பும் குதூகலமும் அவளுக்கு இருந்தது. ஆனால் அவள் மிகவும் நல்ல மனசுக்காரி. ஆற்றுக்கு தினமும் வரும் விலங்குகளுக்கு பழங்களையும் சில சமயம் தண்ணீரையும் பகிர்ந்து கொடுப்பாள். ஒரு நாள் மதிய சூரியன் கடுமையாக வெளுத்து கொண்டிருந்தது. காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் நிழல் நாடி ஓடின. சித்ரா ஒரு பெரிய மரத்தின் கிளையில் இருந்தபடி ருசியாக பழமுண்டு கொண்டிருந்தாள். அப்போது முத்துச்சிரிப்பு மெதுவாக ஆற்றின் கரைக்கு நீந்தி வந்தது. சித்ரா, இன்று ஏதாவது பழம் கிடைக்குமா? வெயில்ல எரிகிறது, சக்தி குறைந்து வருகிறது என்றது முதலை. சித்ரா சிரித்தபடி, அட பாவமே, இதை எடுத்துக்கோ என்று கீழே பல பழங்களை வீசியது. அவற்றை திண்ணிய முதலையிடம் ஒரு சோர்வான மூச்சு கேட்டது. நன்றி, ஆனால் நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும் என முதலையிடம் சற்று தயக்கத்துடன் பேசத் தொடங்கியது. என்ன முத்துச்சிரிப்பு, நீங்க இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் என்று குரங்கு தலை குனிந்து கேட்டது. முதலை சற்று சோகம் கலந்த குரலில், நான் சமீபத்தில் யோசிச்சு பார்த்தேன் சித்ரா, நீங்கெல்லாம் எவ்வளவு சுறுசுறுப்பாக சந்தோஷமாக இருக்கீங்க. என்னையும் உங்க வாழ்க்கையில் சேர்ந்து உங்க போல் நண்பர்களுடன் நேரம் செலவழிக்கணும் போல தோணுது. சித்ரா சிரித்தது. அட, நண்பர்களா? சந்திக்கணுமா? அதுக்கு என்ன தடை? நீங்க நிலத்தில் நடக்க முடியாததுதான் பிரச்சனையா? முதலை ஏமாற்றத்துடன் சிரித்தது. ஆம், நான் வரி முடியாது, ஒரு முதலையனே. சித்ரா சில நொடிகள் யோசித்தது. அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அப்படியா? அப்படி இருந்தால் நான் தான் உங்களிடம் வந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு நண்பர் என்றால் போதும். முயற்சி செய்யாமலே எல்லாம் தன்னை விட்டு விலகுகிறது என்ற எண்ணத்தில் இருந்த முத்துச்சிரிப்பின் முகத்தில் அந்த நாள் முதல் ஒரு பிரகாசம் தோன்றியது. நாட்கள் சென்றன. சித்ரா தினமும் வந்து முத்துச்சிரிப்புடன் பேசுவாள். குரங்குகளின் வாழ்க்கை, காட்டு விஷயங்கள், பழங்களின் ருசிகள் எல்லாம் கூறுவாள். அந்த கதைகளை கேட்டு மகிழ்ந்து போய்விடும் முத்துச்சிரிப்பு. நீ பேசுறது ரொம்ப நன்றாக இருக்கு சித்ரா, உன் நட்பு எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று முதலை ஒவ்வொரு நாளும் சொல்லும். அந்த நட்பு நீண்டு கொண்டே இருந்தது. ஓர் நாள் ஆற்றின் அப்புறம் இருக்கும் சில முதலைகள் சித்ராவை பார்த்து பேசிக் கொண்டிருக்கும் முத்துச்சிரிப்பை கிண்டல் செய்ய தொடங்கினார். அடடா, பாருங்க, குரங்கிடும் நட்பா? நம்ம குடும்பத்துக்கு அவமானம். ஏய், முதலைகளா அல்லது குரங்குகளா நீங்க என்று சிரித்தனர். முத்துச்சிரிப்பு வெட்கப்பட்டு கோபத்துடன் தலையை தாழ்த்தியது. சித்ரா இதை கவனித்து விட்டாள். ஏன் சோகமாக இருக்கீங்க என்று கேட்டாள். முதலை மெதுவாக, என்னோட கூட்டம் எனக்கு அவமானம் பண்ணுது, குரங்குடன் நண்பராக இருப்பதால். சித்ராவின் முகத்தில் ஒரு புன்னகை. அட நண்பரே, வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி தருபவன் யார்? கூட்டம்தானா, இல்லை உண்மையான நட்பா? முதலை அமைதியாகியது. உண்மையானவர் யார் என்று தெரிந்தவுடன் மற்றவர்களின் கருத்து எவ்வளவு முக்கியம் என்று சித்ரா கேட்டாள். முத்துச்சிரிப்பு சோம்பேறித்தனமாக சிரித்தது. அதான், நீ சரிதான் சொல்ற. விபத்து வந்த நாள். ஒரு மாலை திடீரென்று காடு முழுவதும் கடும் மழை பெய்தது. ஆறு கரை புரண்டு ஓடியது. சித்ராவின் மரம் ஆற்றங்கரைக்கு நெருக்கமாக இருந்ததால் ஆபத்தில் விழுந்தது. சித்ரா தவறி விழுந்தது. அடியில் வெள்ளம் கொட்டிக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சித்ரா என்று மூச்சு திணறி பாய்ந்து வந்தது முத்துச்சிரிப்பு.
அது தன் பெரிய வாளால் நீரை தள்ளி அலைகளை கடந்து சித்ராவை பிடித்து தன் முதுகில் ஏற்றிக்கொண்டது. பல அலைகள் முகத்தில் அடிக்க அது சிரமப்பட்டாலும் சித்ராவை பாதுகாத்தது. ஆற்றின் நடுவே இருந்த ஒரு உயர்ந்த கல்லின் மீது சித்ராவை பாதுகாப்பாக இறக்கிவிட்டது. நீங்க இல்லாத இருந்தா இன்று நான் இருந்திருக்கவே மாட்டேன் என்று குரங்கு அழுதது. மாரல்: உண்மையான நட்பு என்பது தோற்றம், திறன், இன வேறுபாடே குறை நிறை எதையும் பார்ப்பதில்லை. நம்மை புரிந்து கொண்டு ஆதரிக்கும் ஒரு நண்பன் இருப்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம்.